என்ன 4 மாசம் தானே ஆகுது, 7 மாசம் மாதிரி தெரியுது, எப்படி இப்படி யாராவது क्वेश्चन கேக்குறாங்களா? சோ வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபியோட சைஸ் ஜாஸ்தியா இருந்தது, பேபியோட வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னா உங்க அப்டமனும் பெருசா தான் தெரியும். இது எந்த கண்டிஷன்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா கெஸ்டேஷன் டயபெட்டிஸ், உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா பேபியோட சைஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த கண்டிஷனுக்கு பேரு மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி உங்களோட அப்டமன் பெருசா இருந்ததுன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேபியை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் வந்து நார்மலாவே வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அந்த கண்டிஷனுக்கு பேரு பாலிஹைட்ராமினஸ் சொல்லுவோம். அப்படி இருந்தா கூட உங்க வயிறு பெருசா தெரியலாம். இந்த பாலிஹைட்ராமினஸ் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் தரேன், நீங்க கிளிக் பண்ணி அந்த ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கோங்க. அப்டமன் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்டமன்ல சுத்தி இருக்கிற பேபியை சுத்தி இருக்கிற ஃப்ளூயிட் கூட ஜாஸ்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பாலிஹைட்ராமினஸ் எப்படி நீங்க மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா அல்ட்ராசவுண்ட் வழியா தான். அல்ட்ராசவுண்ட் பார்க்கும்போது இப்ப இன்கேஸ் உங்க ஏஎஃப்ஐ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க டாக்டர் சொன்னாங்கன்னா பாலிஹைட்ராமினஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ட்வின் பேபியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களோட அப்டமன் வந்து பெருசா தெரியலாம். அதாவது ட்வின் கெஸ்டேஷன்ஸ், மல்டிபிள் கெஸ்டேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ட்வின் பேபி இருந்தாங்கன்னா உங்க வயிறு பெருசா தெரியலாம். சோ இப்போ நீங்க 4 மாசம் தான் இருக்கீங்கன்னு சொன்னாக்க அப்புறமா போய் ஸ்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. போய் பெட்டர் ஃபர்ஸ்டே நீங்க 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு ஸ்கேன் போய் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. பார்த்தாதான் தெரியும் பேபி வந்து சிங்கிள் பேபியா இல்ல டபுள் பேபியா அப்படின்னு சொல்லிங்கிறது தெரிய வரும். வயிறு பெருசா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனையும் நீங்க ரிலோட் பண்ணிக்கணும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேபியோட பொசிஷன் நார்மலாவே வந்து ஹெட் கீழே இல்லாம மேல பிரீச் பொசிஷன்ல இருக்குன்னு சொன்னா கூட அவங்க அப்டமன் வந்து கொஞ்சம் பெருசா தெரியலாம். சோ வந்து உங்க அப்டமன் பெருசா இருந்தது இன்கேஸ் இந்த பிரீச் பொசிஷன் வந்து நார்மலா 7 மாசத்துக்கு மேலதான் நம்ம முடிவே பண்ணுவோம். சோ அதுக்கப்புறம் 7 மாசத்துக்கு மேல உங்க வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா பேபி ஹெட் இறங்கிருச்சா இல்லையா அப்படிங்கறதையும் நீங்க ரிலோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாவே வந்து அவங்க அப்டமன் வந்து பெருசாவே இருக்கும், பிரெக்னெண்டா இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி. அது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அப்டமன் பேபி நீங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அப்டமன் இன்னும் கொஞ்சம் பெருசாவே தெரியலாம். சோ அந்த அப்பர் அப்டமன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ளோட்டடா தெரியறதுக்கான காரணம் உங்களுக்கு உங்க அப்டமனல் மசில்ஸ்ல அதிகமான ஃபேட் இருந்ததுன்னு சொன்னா அப்ப கூட உங்க வயிறு வந்து பெருசா தெரியலாம். சோ நீங்க அதை நினைச்சுக்கிட்டு உங்க வீக்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, கால்குலேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷன்ல கண்டிப்பா ஒத்து போச்சுன்னு சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். Until then, take care. Bye.